Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Matter Around Us from the class 9. Matter na enna? Matter அப்படின்றத பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம பாடி ஈவன் நம்மளோட மெட்டீரியல், நம்மளோட யூனிவர்ஸ், எதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே மேட்டர். அந்த மேட்டரோட சைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் we can able to see, நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் அதை ஹோல்ட் பண்ண முடியும், நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்டர் நாம் சாப்பிட்றதுல இருந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணுறதுல இருந்து நாம் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் வரைக்கும் எதால் தான் ஆகியிருக்குன்னா மேட்டர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான். ஸோ ஓகே, இந்த மெட்டீரியல் ஆர் த மேட்டர் அது எப்படி நாம் கிளாஸிஃபை பண்ணலாம்? இந்த மேட்டர்ன்றதில் அடிப்படை துகள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆட்டம்ஸ்னு சொல்லலாம், ஆர் த பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எனி மேட்டர். ஒரு மேட்டர், ஒரு மெட்டீரியல் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற எந்த ஒரு துகளையும், எந்த ஒரு பார்ட்டிக்கிளையும் அதோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள், அடிப்படை துகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டரில் நாம் மேட்டர் பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், வேதி சேர்மங்கள், தனிமங்கள், கலவைகள், இவங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மேட்டர் அப்படின்றத ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். மேட்டர் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு பியோர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர்ஸ். இந்த மிக்சர்ஸை இம்பியோர் சப்ஸ்டன்சஸ்னும் சொல்லலாம், பட் மிக்சர் அப்படின்றது ப்ராப்பர் டேர்மாக இருக்கும், அதனால் we are taking மிக்சர். ஸோ பியோர் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன? தூய்மையான பொருட்கள். மிக்சர்ஸ்னால் என்ன? கலவைகள். இந்த மிக்சரில் ரெண்டுக்கு மேற்பட்டவை மிக்ஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை இம்பியோர் ஃபார்ம், தூய்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த பியோர் சப்ஸ்டன்சஸை திரும்ப நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு விதமான வகை கிடைக்கும். ஒன்று எலமெண்ட்ஸ், த அதர் ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தனிமங்கள், தனித்த நிலையில் இருக்கக்கூடியவை. அவங்க அதே எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிளும் அதோட ஓன் ஆட்டம்ஸாக இருக்கும், அதோட ஓன் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். வேறு யாரும் அதில் மிக்ஸ் ஆக முடியாது. அவங்களையெல்லாம் நாம் பியோர் சப்ஸ்டன்சஸில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ், தனிமங்கள்னு சொல்கிறோம். இந்த தனிமங்கள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அயன் மெட்டீரியல், எதெல்லாம் இரும்பில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அவங்க அத்தனை பேருமே தனிமங்கள். அப்போ அந்த இரும்புன்றது இரும்பு துகள்களால் மட்டுமே ஆனது, அதுக்குள்ளே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்களை என்னென்னு சொல்கிறோம், நாம் தனிமங்கள்னு சொல்கிறோம். நாம் யூஸ் பண்ணுற கோல்டு பார்த்திங்கன்னா தனிமம், ஆனால் கோல்டோட காப்பரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க, ஆர்னமெண்டல் கோல்டு. இது ஆர்னமெண்டல் இல்லாமல் பியோர் கோல்டு அப்படின்னு சொன்னால் அதில் வெறும் கோல்டு பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அடுத்து நாம் என்ன யூஸ் பண்ணுறோம்? சில்வர் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்ணுறோம். சில்வரும் பார்த்திங்கன்னா அந்த சில்வரோட ஆட்டம்ஸை மட்டும்தான் வச்சுருக்கும். அடுத்து இன்னொருத்தரும் ஆர்னமெண்டலில் வர்றாங்க, அவங்க பிளாட்டினம், அவங்களும் வெறும் பிளாட்டினம் அணுக்களால் மட்டுமே ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனிமம் அதே பொருட்களால் கட்டப்பட்டிருந்தால், அமைக்கப்பட்டிருந்தால் அவங்கள பியோர் சப்ஸ்டன்சஸில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இங்கே நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறோம். காப்பர், அயன், ஆக்சிஜன். இந்த காப்பர், அயன், ஆக்சிஜன், these are made up of by their own atoms or own particles. ஸோ இவங்களை எலமெண்ட்ஸுக்கு கீழே கொண்டுட்டு வர்றோம். காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2 or more elements combine to form a compound by chemical means. ஒரு வேதி வினையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள்
ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய பொருளை கொடுத்தா அந்த புதிய பொருள் தான் காம்பவுண்ட். பட் இந்த காம்பவுண்டில் இந்த ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுறாங்க இல்லையா, எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இடையில ஒரு வேதி பிணைப்பு இருக்கும். அந்த வேதி பிணைப்பு தான் வேறு வகையான அணுக்களை ஒன்றா பிடிச்சிட்டு இருக்கும். அதை கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் இந்த காம்பவுண்டை உங்களால் ஃபர்தராக பிரேக் பண்ண முடியும். அப்போ பிரேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிரிச்சிடலாம். ஆனால் ஃபிசிக்கல் மெத்தட் வழியாக பண்ண முடியாது. அதுக்குன்னு சூட்டபிள் கெமிக்கல் மெத்தட் வழியாக மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய தனிமங்களை பிரித்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். இந்த வாட்டரை நான் எலக்ட்ரோலைஸ் பண்ணினேன்னா, வாட்டரை எலக்ட்ரோலைசஸ்னால் வாட்டர் வழியாக கொஞ்சம் போல் ஒரு ஆசிடோ ஒரு பேஸோ அமிலமோ காரமோ சேர்த்துட்டு கரண்ட்டை அது வழியாக பாஸ் பண்ணி கேத்தோட ஆனோட யூஸ் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணேன்னு சொன்னால் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட் ஆகிடுவாங்க. அதுதான் ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நாம் பிரிக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு சூட்டபிள் மெத்தடில் மட்டும்தான் பிரிக்க முடியும். எல்லா முறையிலையும் அதை பிரிக்க முடியாது. பட் எலமெண்ட்ஸை என்ன செய்ய முடியாது, அதுக்கு மேலே ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் அயன் இவங்களெல்லாம் இண்டிவிஜுவலாக போட்டிருக்கோம். பட் ஆக்சிஜன் வர்றபோது எப்படி போட்டிருக்கேன் நான், O2 டைம்ஸ்னு போட்டிருக்கேன். அப்போ இதை நீங்கள் O2 அப்படின்னு படிக்கிற போது இந்த ஆக்சிஜன் எனக்கு மாலிக்யூலர் ஃபார்மில் இருப்பாங்க. அதே இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ மே ஃபைண்ட் காப்பர் அயன் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் நீங்கள் எலமெண்ட்டை தனியாக பார்க்குறீங்களோ அது பக்கத்தில் எந்த விதமான கம்பைன்டு நம்பர் இல்லாமல் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேருமே மோஸ்ட்லி மெட்டல்ஸ் உலோகங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. எப்போ நீங்கள் ஆக்சிஜன் O2 ஹைட்ரஜன் H2 அந்த மாதிரி பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் நான் மெட்டலாக இருப்பாங்க. காம்பவுண்ட்ஸில் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சுகர் சொல்லலாம், சால்ட் சொல்லலாம். இந்த சுகர் நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சுகர். வாட்டர், விதவுட் வாட்டர் நோ லைஃப், நாம் டெய்லி வாட்டரை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். சால்ட், திஸ் இஸ் சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடை நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டேஸ்ட்டுக்காக சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் சோடியம் குளோரைடு. அப்போது கெமிக்கல்ஸ் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு என்ன ஆகிட்டுருக்கு, யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. நாம் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா கெமிக்கல், அதில் ஃப்ளூரைடு இருக்கும். அது நம்மளோட டூத்தை பல்லை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சாப்பாட்டில் இருந்து ஏதாவது ஒன்றில் நாம் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், காம்பவுண்ட்ஸை கெமிக்கல்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். The next classification is mixtures. Mixtures are impure substances. So இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 or more substances mixed together to form mixtures but they are not chemically combined. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றா சேர்ந்து கலவையை கொடுக்கும். ஆனால் அந்த பொருட்களுக்கு இடையில் எந்த விதமான வேதிப்பிணைப்பும் இருக்காது. அவங்க கெமிக்கலி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நாம் வச்சுருப்போம். அவங்கள நாம் என்ன பேரில் சொல்லுவோம், மிக்சர்ஸ், கலவைகள்னு சொல்லுவோம். இந்த மிக்சர்ஸில் 2 டைப் இருக்குது, ஹோமோஜெனஸ் மிக்சர், ஹெட்டிரோஜெனஸ் மிக்சர். ஹோமோ அப்படின்ற டேர்முக்கு மீனிங் சேம் அப்படின்னு அர்த்தம். ஹெட்டிரோ அப்படின்ற டேர்முக்கு மீனிங் டிஃபரண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஹோமோஜீனஸ் அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் ஒன்றா மிக்ஸ் ஆன பின்னால் 2 பேருமே ஒரே ஃபிசிக்கல் ஸ்டேட், ஒரே இயற்பியல் நிலையில் காணப்பட்டா அவங்களுக்கு பேர் ஹோமோஜெனஸ் மிக்சர்ஸ். இந்த ஹோமோஜெனஸ் மிக்சர்ஸில் அந்த காம்போசிஷன் 2 பேரும் மிக்ஸ் ஆன பின்னால் அது எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே போல் இருக்கும். சால்ட்டை எடுத்து வாட்டரில் போடுவோம். சால்ட் ஆக்சுவலாக சாலிட், வாட்டர் லிக்விட். அப்போ ஒரு திடப்பொருளை எடுத்து திரவ பொருளில் நாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அந்த திடப்பொருளில் இருந்த சால்ட் என்னவா மாறி இருக்கும், கரெக்டாக திரவ நிலை லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். இதுதான் அப்போ உள்ளே போட்ட சப்ஸ்டன்சஸ் வேறு வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, சாலிட்
லிக்விட் கேஸஸாக இருந்தாலும் மிக்ஸ் ஆன பின்னால் ஒரே ஃபிசிக்கல் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் தோஸ் ஆர் செட் டு பி ஹோமோஜெனஸ் மிக்சர். ஹெட்டிரோஜினஸ் மிக்சர், ஹெட்டிரோனா என்னன்னு சொன்னோம், டிஃபரண்ட்னு சொன்னோம். இப்போ நான் ரைஸை எடுத்து ஸ்டோன்ஸோட மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த மிக்சர். ரைஸ் ஒரு ஃபார்மில் இருக்குது, ஸ்டோன் ஒரு ஃபார்மில் இருக்குது, தே டூ நாட் மிக்ஸ் டுகெதர், அப்போ அது ஹெட்டிரோஜினஸ். ஆர் சாண்டை எடுத்து வாட்டரில் போடுறேன், சாண்ட் டூ நாட் டிசால்வ் இன் வாட்டர், சாண்ட் என்னாகும், தண்ணிக்கு கீழே மணல் கீழே போய் டெபாசிட் ஆயிரும். அப்போ ரெண்டு விதமான ஒரு லிக்விட் ஸ்டேட்டு திரவ நிலையும் கிடைக்கும், ஒரு சாலிட் ஸ்டேட் கீழே இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் படிஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் திடநிலையில் இருப்பாங்க. அப்போ ரெண்டு விதமான ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்கா, அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் தட் இஸ் செட் டு பி ஹெட்டிரோஜினஸ் மிக்சர்ஸ். இந்த ஹோமோஜினஸ் மிக்சருக்கு சுகர் இன் வாட்டர் சொல்லலாம், சால்ட் இன் வாட்டர் சொல்லலாம், வாட்டர் இன் ஆல்கஹால் சொல்லலாம். அதே போல் ஹெட்டிரோஜினஸ் என்ன சொன்னோம், ரெண்டு விதமான லேயர் காணப்படுமா, அதனால் அங்கே மிக்சரோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே மாதிரியான நிலையில் இருக்காது, வேறுபட்ட நிலையில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சால்ட் அண்ட் சுகர் இஸ் அ ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். வாட்டர் அண்ட் ஆயில், நீங்கள் ஆயிலை வாட்டரில் போர் பண்ணிங்கன்னா ஆயில் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும், அப்போ ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகலை இல்லையா, ஸோ தட் இஸ் செட் டு பி ஹெட்டிரோஜினஸ். ஆர் சாண்ட் இன் வாட்டர். ஸோ தீஸ் ஆர் வாட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். See the activity. நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா காற்று மண்டலம், வளிமண்டலம் இருக்குது. இந்த காற்று அப்படின்றத லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இந்த காற்று, இந்த வளிமண்டலத்துக்குள்ளே நிறைய வாயுக்கள் இருக்குது, நிறைய கேஸஸ் இருக்குது. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மந்த வாயுக்கள், வாட்டர் வேப்பர், டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே போவோம். அப்போ இவங்க அத்தனை பேரும் மிக்ஸ் ஆகி அட்மாஸ்பியரை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே எல்லா எலமெண்ட்டும் அவங்களோட தனித்த நிலையில் இருக்காங்க, பட் மிக்ஸ் ஆகி இருக்காங்க. அப்போ ஏர்ன்றதை நாம் மிக்சர்னு சொல்லுவோமா, பியோர் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோமா? பியோர் சப்ஸ்டன்சஸ்னால் எப்படி இருக்கணும், அட்மாஸ்பியர் ஏதாவது ஒரே ஒரு பொருளால் மட்டும்தான் ஆகி இருக்கணும். பட் அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எல்லா விதமான வாயுக்களும் அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது, எல்லா கேஸஸும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்குன்னு படிக்கிறோம். பட் தே ஆர் நாட் கெமிக்கலி கம்பைன்டு, அவங்களுக்குள்ள எந்த கெமிக்கல் வேதிவினையும் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏர் இஸ் அ மிக்சர் பட் நாட் அ பியோர் சப்ஸ்டன்ஸ். அப்போ காற்றுன்றதை என்னென்னு சொல்லிடலாம் நம்ம, அது ஒரு கலவை, என்னவா இருக்க முடியாது, பியோர் சப்ஸ்டன்சஸாக தூய்மையான பொருளாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அல்லாய். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னமெண்டல் கோல்டு நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நகைகளாக தங்கத்தை பயன்படுத்திக்கிறோம்ல, அவங்கள ஆர்னமெண்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. தட் ஆர்னமெண்டல் கோல்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்லாய். அல்லாய்னா என்ன, டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் ஆர் மெட்டல்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் combined in a fixed proportion to form a homogeneous mixture. அவங்களுக்கு பேரு தான் அல்லாய். அல்லாய உலோக கலவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலோக கலவையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களோ அல்லது ஒரு உலோகமும் அலோகமும் சேர்ந்தோ நமக்கு ஒரு மிக்சரை கொடுக்கும், கலவையை கொடுக்கும். அதை ஒரே ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும், ஹோமோஜெனஸாக இருக்கும். அதை தான் அல்லாய்னு சொல்கிறோம். அப்போ இந்த அல்லாயில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே do not chemically combined, physically just mix ஆகி மட்டும்தான் இருக்கும். அப்போ an alloy is a mixture. யாருன்னு சொல்ல முடியாது, அதை pure substanceன்னு சொல்ல முடியாது, it is a mixture. இப்போ நாம் கிளாசிஃபை பண்ண இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நாம் பார்க்கணும், பண்புகளை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு இந்த காம்பவுண்டை எடுத்தோம்னா எப்படி ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிக்கும் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் வேரி ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். சோடியமோட கலர் கிரே மெட்டல், அதே குளோரினோட கலர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம் க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும். இந்த 2 பேரும் கம்பைன் ஆகி என்ன கொடுக்குறாங்கன்னா எனக்கு சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்டு சேர்மத்தை தர்றாங்க. பட் இந்த சோடியம் குளோரைடோட கலர் எனக்கு எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள்,
சோடியம் கிரே கலரில் இருக்குது, குளோரின் க்ரீனிஷ் எல்லோவாக இருக்குது. பட் ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகி வர்ற காம்பவுண்டில் இந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை, அது கலர்லெஸ்ஸாக மாறிடுது. அடுத்தது சோடியம் ஹைலி ரியாக்டிவ், அதிகமான வினைத்திறன் உடையது. அதை தண்ணியில் போட்ட உடனேயே இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணி அதிக அளவு வெப்பத்தை கொடுத்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விகரஸாக ரியாக்ட் பண்ணும். அந்த சோடியம் குளோரினோட சேர்ந்த பின்னால் அதை நாம் என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டுக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்போ ஒரு சோடியம் தனியாக இருக்கிற போது இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சேர்மமாக மாறுற போது வேறு மாதிரியான பண்புகள், வேறு மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கு. அப்போ ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகிற போது அந்த காம்பவுண்டு சேர்மத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தனிமமும் அதோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ணிக்க முடியாது, வச்சுக்க முடியாது. இட் ஹாஸ் டு லூஸ் தேர் ப்ராப்பர்ட்டி and to form a new set of property. ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுன்னா அந்த அதில் இருக்க எலமெண்ட் தன்னோட பண்புகளை இழந்து வேறு புதிய பண்புகளை என்ன செய்யும், அது பெற்றிருக்கும். இது எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ். த நெக்ஸ்ட் டாபிக் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னால் என்ன? எலமெண்ட்ஸ் அப்படின்றத ஒரு மேட்டரோட பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் யார் ப்ரெசண்ட் ஆகியிருப்பாங்க, எலமெண்ட் ப்ரெசண்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நாம் ஹியூமன் பாடியோட கனெக்ட் பண்ணலாம், பிளான்ட்ஸோட கனெக்ட் பண்ணலாம், அனிமல்ஸ், ராக்ஸ், இவங்க எல்லாரையுமே சொல்லலாம். எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை எப்படி மெட்டீரியல்ஸோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய ஈவன் நாமளே இட் மேடப் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். நம்ம பாடியில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது தெரியுமா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அயன், கால்சியம், ஜிங்க், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போது கெமிக்கல்ஸ் அப்படின்றது நாம் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஃபார்மில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்ஸை நாம் என்னென்னு சொல்லலாம், மெட்டீரியல்ஸோட பில்டிங் பிளாக். இந்த மெட்டீரியலை உருவாக்குறதுக்கு காரணமான அடிப்படை பொருளாக அதை பார்க்கலாம். ஸோ பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பிளான்ட்ஸில் பச்சையம், குளோரோஃபில் ஒன்றுன்னு படிக்கிறீங்கல்ல, அந்த பச்சையமில் என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் இருக்குது. அதே நீங்கள் ராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ராக்ஸ் எல்லாமே மினரல். இதில் ஏதோ ஒரு வகையான மினரல் அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அந்த மினரல் அப்படின்றது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா எலமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ். பட் இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட்ஸை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் ஆர் நோன். இங்கே எலமெண்ட் அப்படின்ற பேரை யார் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் தான் எலமெண்ட் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணவர். ஓகே, நவ் ஹவ் த எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. இந்த எலமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணோம்னா we will get 3 broad classification. Those are metals, non-metals and metalloids. metals அப்படின்னு சொன்னால் உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. non-metal it is அலோகம். அதே metalloid அப்படின்னு சொன்னால் it is semi-metalனு சொல்லலாம். இட் இஸ் கால்ட் செமி மெட்டல். இதில் உலோக பண்பும் இருக்குது, அலோக பண்பும் இருக்குது. அப்போ தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உலோக போலிகள், சூடோ மெட்டல் அப்படின்னும் சொல்லலாம். உலோக போலிகள். அப்போது மெட்டலில் இருந்து நான் மெட்டல் போகிற போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மெட்டலாய்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரிட்ஜிங்காக இருப்பாங்க. அப்போ உலோக பண்பில் இருந்து அலோக பண்பை நோக்கி போகிற போது நடுவில் வரக்கூடிய அந்த பிரிட்ஜிங் எலமெண்ட்டுக்கு உலோக பண்பும் இருக்கும், அலோகத்தோட பண்பும் இருக்கும். இட் பொசஸ் போத் மெட்டாலிக் கேரக்டர் as well as நான் மெட்டாலிக் கேரக்டர். தட்ஸ் வை தோஸ் ஆர் செட் டு பி மெட்டலாய்ட்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் they have their own property.
என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி உள்ளவங்களை நாம் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். மெட்டல்ஸுக்கு ரிங்கிங் சவுண்டு உண்டு. நம்ம கோயிலில் என்ன வச்சுருப்பாங்க, பெல் வச்சுருக்காங்களா, அந்த பெல் என்னன்னா வெண்கலம், பிரான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டல்ஸுக்கு என்ன பண்பு உண்டு, அடிப்படையிலேயே ரிங்கிங் சவுண்டு உண்டு. அடுத்தது இந்த மெட்டலுக்கு ஷைனிங், பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும், லஸ்ட்ரஸாக இருக்கும். இந்த மெட்டல் எல்லாருக்குமே பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்ட்டிங் பாயிண்ட்டும், உருகுநிலையும் வெப்பநிலையும் அதிகமாக வச்சுருக்கும். இந்த மெட்டல் எல்லாருமே மோஸ்ட்லி சாலிடாக இருப்பாங்க. அந்த சாலிடோட நேச்சர் பார்த்தீங்கன்னா சாஃப்டில் இருந்து ஹார்ட் வரைக்கும் போகும். மோஸ்ட்லி ஹார்டு, வெரி ஃபியூ ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். இந்த ஹார்ட்னஸ் மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல்ஸ் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, ஹீட்டு, வெப்பத்தையும் கடத்தக்கூடிய பண்பை இந்த மெட்டல் வச்சுருக்கும். அது இல்லாமல் இந்த மெட்டல்ஸை உலோகம் போல், ஒரு பிளேட்டு தகடு போலவும் நீங்கள் அடிக்கலாம், ஒரு கம்பி போலையும் அதை மாற்றலாம். தட் இஸ் செட் டு பி malleable அண்ட் டக்டைல். ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸும் யாருக்கு மட்டும்தான் காமன், மெட்டல்ஸுக்கு மட்டும்தான் காமன். இந்த மெட்டல்ஸ்லேருந்து அப்படியே நான் மெட்டல் போனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மெட்டல்ஸ் சாலிடாக மட்டும்தான் இருக்கும், நான் மெட்டல் சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், கேஸாகவும் இருக்கும். திட, திரவ, வாயு 3 நிலையிலையுமே நான் மெட்டல் இருக்கும். இந்த நான் மெட்டலுக்கு ரிங்கிங் சவுண்டு கிடையாது, சத்தத்தை கொடுக்காது. தென் அதுக்கு பளபளப்பு தன்மை, லஸ்ட்ரஸாக இருக்காது. அதை கம்பியாவோ தகடாவோ நான் மாற்ற முடியாது. அப்போ இட் டசன்ட் ஹவ் டக்டைல் ப்ராப்பர்ட்டி ஆர் malleable ப்ராப்பர்ட்டி. தே do not conduct heat and electricity. மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாது. ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. நான் மெட்டலாய்ட்ஸ் போனோம்னு சொன்னால் என்ன சொல்லிட்டோம், இந்த மெட்டலாய்ட்ஸுக்கு மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதனால் இந்த மெட்டலாய்ட்ஸ் 2 பேரோட பண்புகளையும் ஓரளவு வச்சுருக்கும். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸில் மெட்டல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் காப்பர், அயன், சில்வர், கோல்டு கொடுத்துருக்கோம். காப்பருக்கு சிம்பல் Cu, சில்வருக்கு சிம்பல் Ag, அயனுக்கு சிம்பல் Fe, கோல்டுக்கு சிம்பல் Au. நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன். ஆக்சிஜனோட சிம்பல் O2, நைட்ரஜனோட சிம்பல் N2. மெட்டலாய்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், போரான், போரான் இஸ் B, சிலிக்கான் Si, ஜெர்மானியம் Ge. So when we discuss about the elements into metals, non-metals and metalloids, we may find metals are given as Cu, Ag, Au and Fe. இதில் நாம் atoms and molecules அப்படின்னு 2 பேரை பார்க்கலாம். ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் அணுக்கள், மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொன்னால் மூலக்கூறுகள். ஆட்டம் அப்படின்றது எந்த மாதிரியான எலமெண்டெல்லாம் அது ஆட்டம்ஸாக தனித்த நிலையில் இருக்குமோ, இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆகுமோ, அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எனக்கு மெட்டல்ஸ். அவங்கள ஜஸ்ட் Cu, சில்வர், கோல்டு, அயன் அப்படின்ற லெட்டர்ஸில் நான் டினோட் பண்ணுவேன். நான் மெட்டல்ஸ், இந்த நான் மெட்டல்ஸ் போனேன்னா ஐ எம் ரைட்டிங் O2 N2. எப்படி ஆக்சுவலாக எழுதணும், ON அப்படி தான் எழுதணும். பட் தீஸ் நான் மெட்டல்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. தனித்த நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க அதிக ரியாக்டிவாக இருப்பாங்க. அவங்களால ஸ்டேபிளாக தனியாக இருக்க முடியாது. இம்மிடியட்டாக என்ன செய்வாங்க, இன்னொரு ஆக்சிஜனோட போய் கம்பைன் ஆகிடுவாங்க. அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி ஆக்சிஜன் O2ன்ற மாலிக்யூலாக மாறிடும். அதே போல் நைட்ரஜன் தனியாக அதால் இருக்க முடியாது. தனியாக இருந்தால் ஹைலி ரியாக்டிவ், யார் கூடையாவது ரியாக்ட் பண்ணி இன்னொரு தரம் மாறினா மட்டும்தான் தே கேன் பி ஸ்டேபிள். அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னோட நைட்ரஜனுடைய இம்மீடியட்டாக கம்பைன் ஆகி N2 அப்படின்ற மாலிக்யூலை கொடுக்குறாங்க. அப்போ O அப்படின்னு மென்ஷன் பண்ணால் தட் இஸ் அட்டாமிக் ஆக்சிஜன். N அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் தட் இஸ் அட்டாமிக் நைட்ரஜன், அணு நிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் நைட்ரஜனும். அதே
atoms O2 N2 னு சொல்லிட்டோம்னா oxygen molecule has 2 oxygen atom and nitrogen molecule has 2 nitrogen atom. ஆக்சிஜன்ற மூலக்கூறுக்குள்ள எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 2 அணுக்கள் இருக்கு. அதே போல நைட்ரஜன்ற மூலக்கூறுக்குள்ள எத்தனை நைட்ரஜன் அணுக்கள் இருக்கு? 2. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் இங்க நாம அதனால இவங்களை என்ன பேர்ல சொல்லணும்? மாலிக்யூல்ஸ்னு சொல்லணும். ஸோ O2N2 are molecules. These are atoms. Okay. Now let us start with compounds. Compounds na என்னன்னு சொன்னோம்? 2 or more elements chemically combined to form a stable product. கிடைக்கக்கூடிய பொருள் ஸ்டேபிள் நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கணும். அவங்க 2 பேரும் வேதி வினையில் ஈடுபட்டு தான், அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பொருட்கள் வேதி வினையில் ஈடுபட்டு தான் என்ன தரணும்? ஒரு விளைபொருள் காம்பவுண்டை கொடுக்கணும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் 2 or more elements combine chemically to form compounds. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சோடியமும் குளோரினும் கம்பைன் ஆனால் என்ன கொடுக்கும்னு சொன்னேன்? சோடியம் குளோரைட் தருமா? ஸோ ஐ கேன் ரியாக்ட், சோடியம் ரியாக்ட்ஸ் வித் குளோரின், இட் ஃபார்ம்ஸ் சோடியம் குளோரைட், ஒரு சால்ட்டை கொடுக்குது. அதே போல் இந்த 2 non-metal ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின், இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. அல்லது நாம் சாப்பிட்ற சுகரில் என்ன பார்க்குறோம்? ஃபார்முலா C12H22O11ன்னு பார்க்குறோம். அப்போ சுகர்ன்றது தனியாக இருக்கக்கூடியது இல்லை, இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்காங்க. அவங்களோட கவுண்ட் பாருங்கள், கார்பன் 12 டைம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் 22 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் 11 டைம்ஸ் இருக்குது. ஸோ when 2 or more elements combine to form a compound by chemical means, அவங்க அத்தனை பேருமே அதனுடைய காம்போசிஷனில் பர்டிகுலர் ரேஷியோவில் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் என்ன செய்திருப்பாங்க? கலந்து இருப்பாங்க. பட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்? totally different from the properties of elements present in it. For example, இந்த சுகருக்குள்ள கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. கார்பன்றது சாதாரண கோக் பிளாக் கலரில் இருக்கும். ஹைட்ரஜன் ஒரு வாயு, நிறமற்ற வாயு. ஆக்சிஜன் நிறமற்ற வாயு. ஸோ இவங்க எல்லாருமே கலர்லெஸ் கேஸஸ். கார்பன் மட்டும்தான் ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கோல் அப்படின்னு சொல்கிறோம். பட் இவங்க 3 பேரும் ரியாக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்டாக இருக்கிற போது தட் பிகம்ஸ் எ காம்பவுண்ட் ஆஃப் சுகர். இதில் பார்த்தீங்கன்னா யூ மே ஃபைன் கலர்லெஸ். ஆக்சுவலாக அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ப்ளீச் பண்ணி நமக்கு என்னவா மாற்றிருப்பாங்க? கலர்லெஸ்ஸாக மாற்றிருப்பாங்க. அப்போ ஒரு காம்பவுண்ட் எடுக்கிற போது கார்பனோட ப்ராப்பர்ட்டியோ, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியோ, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியோ இந்த சுக்ரோஸில் இருக்காது. ஆனால் சுகருக்கு என்ன டேஸ்ட் உண்டு? ஸ்வீட் டேஸ்ட் உண்டு. பட் நன் ஆஃப் த எலமெண்ட் ஹாவ் ஸ்வீட் டேஸ்ட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தே டோன்ட் ஹவ் ஸ்வீட் டேஸ்ட். ஆனால் அவங்க ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டாக வர்றப்போது அதோட டேஸ்ட் என்ன ஆகுது? மாறுதா? இதுதான் எலமெண்ட்டாக இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு பண்பு இருக்கும். அது சேர்மம் காம்பவுண்டாக மாறுற போது வேறு பண்புகளை பெற்று இருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டும் அதோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்காது. வேறு பொதுவான பண்புகள், காமன் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் அது வச்சுருக்கும். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். Okay, that's all the compounds. இப்போ நீங்கள் able to distinguish between elements and compound. இந்த தனிமங்களை ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. See, it is given. So they are made up of only one kind of atom from elements. Compounds can be obtained chemically. எலமெண்ட்லேருந்து நமக்கு காம்பவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் வழியாக தான் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். அப்போது elements are made up of only one kind of atom. So they cannot be broken down into simpler atoms. ஃபர்தராக அதை பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஆனால் காம்பவுண்ட்ஸை என்ன பண்ணலாம்? சூட்டபிள் மெத்தட் வழியாக காம்பவுண்டில் இருக்கக்கூடிய தனிமங்களை நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். The elements in the compounds do not retain their properties, but elements, the atoms of elements do retain their properties. These are the differences between elements and compounds.
The next one, mixtures. Mixtures are two or more substances but do not combine chemically. They mix physically to form the two different classes, homogeneous and heterogeneous. Mixtures na கலவைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றா சேர்ந்து ஒருபடித்தான அல்லது பலபடித்தான கலவையை கொடுக்கறது தான் நாம் மிக்சர்னு சொல்கிறோம். ஸோ மிக்சர் இஸ் an impure substance. இது ஒரு தூய்மை அற்ற பொருள். ஏன்னு கேட்டால் அதில் ரெண்டு விதமான அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்து இருக்கும். அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அதுக்கிட்டேயே இருக்கும். தே டூ நாட் லூஸ் their ப்ராப்பர்ட்டி. யாரெல்லாம் நாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அவங்க அத்தனை பேருமே அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ், ரெண்டு எலமெண்ட் மிக்ஸ் ஆகலாம், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் மிக்ஸ் ஆகலாம், அல்லது எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட், ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் மிக்ஸ் ஆகலாம், அல்லது காம்பவுண்ட்ஸ் ஃபிசிக்கலி மிக்ஸ், வெறும் காம்பவுண்ட் மட்டும் ஃபிசிக்கலி, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டேர்ம். அது வேதிவினையில் ஈடுபடாமல் ஜஸ்ட் மிக்ஸ் ஆகி டுகெதர் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் மிக்சர். பட் த ப்ரொப்போர்ஷன், இந்த ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட ப்ரொப்போர்ஷன் எப்படி வேணால் இருந்துக்கலாம். அப்போ they do not maintain, they do not follow any particular ratio. ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆகிற போது அது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்? we can say tap water. டேப் வாட்டரில் வாட்டர் மட்டும் கிடையாது, டிசால்வ் ஆகி மினரல்ஸ் இருக்கும். அப்போ டேப் வாட்டரில் வாட்டரும் உண்டு, அது கூட சேர்ந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? மினரல்ஸும் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். சீ வாட்டர், சீ வாட்டரில் வாட்டர் இருக்குது அண்டு சால்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். சோடியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட்னு நிறைய விதமான சால்ட் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதனால தான் சீ வாட்டர் சால்ட்டியாக இருக்கும். ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா we said it is a mixture of many gases. என்னென்ன கேஸஸ்லாம் சொன்னோம்? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், டஸ்ட்டு சொன்னோம். வேறு என்ன சொல்லலாம்? மந்த வாயுக்கள், இனட் கேஸஸ், அவங்களையும் சொல்லலாம். ஸோ இவ்வளோ பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்காங்க. தென் மில்க், மில்க் இஸ் ஆல்சோ அ மிக்சர். இது உள்ளே யார் இருக்கா? புரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. அப்போ மில்க் இஸ் ஆல்சோ எ மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லலாம். மில்க் ப்ரோட்டீன் அதில் இருக்கும், ப்ளஸ் என்ன ப்ரெசண்ட் ஆகி இருக்கும்? ஃபேட் இருக்கும், வாட்டர் இருக்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் மில்க். சாயில் சொன்னீங்கன்னா சாயில் இஸ் ஆல்சோ அ மிக்சர். யாரெல்லாம் இருக்கலாம்? கிளே இருக்கலாம், ராக் இருக்கலாம், சாண்ட் இருக்கலாம், அல்லது வேறு இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் இருக்கலாம், அவங்கெல்லாம் சேர்ந்தா சாயில். அலாய்ஸ்னு சொன்னால் இந்த அலாய்ஸில் தனிமங்கள் இருக்கலாம், அல்லது தனிமங்களில் யார்? உலோகமோ அலோகமோ சேர்ந்து வரலாம். அப்போ அலாய்ஸ் ஆர் கண்டைனிங் எலமெண்ட்ஸ். ஸோ மெட்டல் அண்ட் நான் மெட்டல் யாராவது அங்கே கம்பைன் ஆகி இருப்பாங்க. ஸோ தட் இஸ் செட் டு பி அலாய்ஸ். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். இந்த மிக்சர்ஸில் யூ கேன் கிளாசிஃபை ஹோமோஜெனஸாக ஹெட்டிரோஜீனஸான்னு கிளாசிஃபை பண்ணலாம். நவ் லெட் அஸ் டேக் ஆக்டிவிட்டி 3. ஸோ டு கண்டக்ட் திஸ் ஆக்டிவிட்டி we require sulfur and iron. நமக்கு ரெண்டு பேர் தேவை. ஒருத்தர் சல்ஃபர் பவுடர் எடுத்துக்கிறோம், இன்னொருத்தர் யார்? அயன் பவுடரை எடுத்துக்கிறோம். சல்ஃபர் பவுடரோட கலர் பார்த்தோம்னா எல்லோ கலர்ட் அண்ட் அயனோட கலர் பார்த்தோம்னா டார்க் கிரே. இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். let us take one watch glass. ஒரு வாட்ச் கிளாஸ் எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் போல் சல்ஃபர் பவுடர், கொஞ்சம் போல் அயன், ரெண்டு பேரையும் கலந்து வச்சுடுவோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இன்னொரு வாட்ச் கிளாஸ் எடுத்து சல்ஃபரையும் அயனையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். நவ் யூ அப்சர்வ் போத் ஆஃப் தீஸ் வாட்ச் கிளாஸஸ். ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே கலர் டர்ட்டி எல்லோவாக இருக்கும், அழுக்கு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும்.
நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா யூ ஃபைண்ட் எ பிளாக் ரெசிடியூ, ஒரு கருப்பு கலரில் ஒரு வீழ்படிவாட்டம் ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த 2 பேரையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். காந்தம் யாரை அட்ராக்ட் பண்ணும், அயனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மிக்சர் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, சல்ஃபரும் அயனும், அது மேலே அப்படியே மேக்னெட்டை ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மிக்சரில் இருக்கிற அயன் எல்லாமே அந்த மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். அதை அடுத்து மேக்னெட்டை யார்கிட்ட கொண்டுட்டு வர போகிறோம், ஹீட் பண்ணி ஒரு ரெசிடியூ பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். அதில் கொண்டு வந்து அந்த மேக்னெட்டை காட்டினோம்னு சொன்னால் நோ எஃபெக்ட், மேக்னெட் ஒன்றுமே பண்ணாது. ஓகே, இதே மேக்னெட்டை தனித்தனியாக யார் வச்சுருக்கோம், சல்ஃபரும் அயனும் வச்சுருக்கோமா, சல்ஃபர் கிட்ட மேக்னெட்டை கொண்டுட்டு போவோம். சல்ஃபர் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் மேக்னெட்டில் போய் ஒட்டிக்காது. அதே மேக்னெட் அயன் கிட்ட கொண்டுட்டு வந்தோம்னா இம்மீடியட்லி த அயன் இஸ் அட்ராக்டட் பை த மேக்னெட் அயன் எல்லாத்தையும் ஒட்டிக்கும். அப்போது ஒரு காம்பவுண்ட், ஒரு மிக்சர் நாம் ப்ரிப்பேர் பண்ண ஹீட் பண்ண பின்னால் கிடச்சது பார்த்தீங்களா, திஸ் இஸ் எ காம்பவுண்ட். அப்போ அது காம்பவுண்டாக மாறின பின்னால் அங்கே அயனுக்கு மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருந்தது பார்த்தீங்களா, காந்தத்தால் கவரக்கூடிய தன்மை, அதை அது லூஸ் பண்ணிடுச்சு. சல்ஃபர் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாது தெரியும். அதே மிக்சரில் இருக்கிறப்போ அயனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தது, மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆனதா, இதுதான் ரீசன். ஸோ ஒரு மிக்சர்னு சொல்கிற போது அதில் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடியவங்க தன்னோட ப்ராப்பர்ட்டியை ரிட்டைன் பண்ணுவாங்க. பட் அவங்க கெமிக்கலாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க, வேதி வினையில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே என்ன செய்திருவாங்க, லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹவ் த காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃபர்ட் ஃப்ரம் மிக்சர்ஸ். அப்போது சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் என்னென்ன வேறுபாடெல்லாம் சொல்லலாம். சேர்மங்கள் கெமிக்கலி கம்பைன்டு, மிக்சர்ஸ் ஃபிசிக்கலி மிக்ஸ்டு. சேர்மங்களில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமமும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும், குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும். ஆனால் கலவைகளில் அங்கே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அவங்க கலந்துருக்காது, எந்த விகிதத்தில் வேணாலும் கலந்து இருக்கலாம். கெமிக்கல் காம்பவுண்டில் போனீங்கன்னு சொன்னால் சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே தன்னுடைய பண்புகளை இழந்திருக்கும். தே டூ நாட் ரிட்டைன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மிக்சரில் போய் பார்த்தோம்னு சொன்னால் த சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர் ரிட்டைன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகளை தக்க வைத்திருக்கும். இதுதான் மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. த நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் மிக்சர். மிக்சரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஹோமோஜெனஸ் மிக்சர் அண்ட் ஹெட்டிரோஜெனஸ் மிக்சர். ஹோமோஜெனஸ் மிக்சர், ஹோமோனா என்ன, சேம். ஹெட்டிரோனா என்ன மீனிங், டிஃபரண்ட். அப்போது ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ண பின்னால் அதனுடைய கலவை ஒரே படித்தானதாக இருக்கா, பலபடியாக இருக்கா, பலபடித்தான கலவையாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஃப் they take the same physical state after mixing அப்படின்னா it is said to be homogeneous mixture. If they do not have a same phase but they are existing in different phases, இல்லை இரண்டு வேறுபட்ட நிலையில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன, heterogeneous. The homogeneous mixtures are further classified into true solutions and alloys. True solution அப்படின்னா உண்மை கரைசல்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன உண்மை கரைசல் அப்படின்னா, ஒரு சால்ட்டை எடுத்து வாட்டரில் போடுறீங்க, சால்ட்டு சாலிட்னு சொன்னால் வாட்டர் லிக்விடு, திடப்பொருள் திரவப்பொருள். மிக்ஸ் ஆன பின்னால் திட நிலையில் இருந்த சால்ட் என்ன நிலைக்கு மாறிடுச்சு, திரவ நிலைக்கு மாறிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ண பின்னால் அந்த வால்யூம் ஆஃப் வாட்டரோட அளவு மாறி இருக்காது, சேஞ்ச் ஆகாது. அப்போது இதில் மிக்ஸான சப்ஸ்டன்ஸ் அந்த வாட்டருக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கும்னா ட்ராப் ஆகிக்கும். அந்த வாட்டர் மாலிகுலுக்கு மூலக்கூறுகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் போய் என்ன ஆயிரும்னா இந்த கரைந்த பொருள் எல்லாம் அங்கே போய் மாட்டிக்கும். அதனால் ஆஃப்டர் மிக்சிங் த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண பின்னால் அதோட வால்யூம் ரைஸ் ஆகி இருக்காது. அப்போ அங்கே சால்ட்டும்
வாட்டரும் ஒரே ஃபேஸ் ஒரே ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தட் இஸ் செட் டு பி ட்ரூ சொல்யூஷன். இன்னொரு விதமாக சொல்லணும்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மாலஸ்ட் சைஸில் உட்காந்துருப்பாங்க. தோஸ் ஆர் செட் டு பி ட்ரூ சொல்யூஷன்ஸ். அலாய்ஸ்னால் என்ன? உலோக கலவை. உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கிடைக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அலாய்ஸ்னு சொல்கிறோம். இந்த அலாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிராஸ், பித்தளை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பித்தளை. அந்த பித்தளை அந்த பிராஸ்குள்ளே யாரும் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்கன்னா காப்பரும் ஜிங்க்கும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஜென்ரலாக என்ன சொன்னோம்? மிக்சர்ஸ் do not have any fixed proportion. அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அது கலக்கணுன்ற தேவையில்லை, எந்த ரேஷியோவில் வேணாலும் கலந்துக்கும்னு சொன்னோமா. பட் அலாய்ஸில் அப்படி பண்ண முடியாது. அலாய்ஸ் உலோக கலவையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் இட் இஸ் அ ஹோமோஜெனஸ் மிக்சர், பட் தே ஹாவ் டு பி இன் எ ஃபிக்ஸட் ப்ரொப்போர்ஷன். ரெண்டு பேரும் இப்போ காப்பரும் ஜிங்க்கும் இருக்குது பார்த்தீங்களா, காப்பரையும் ஜிங்கையும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம்லாம் கிடையாது. காப்பரை நீங்கள் 80% எடுத்திருப்பீங்க, ஜிங்கை 20% எடுத்திருப்பீங்க. அப்போ 100ல் 80 பங்கு காப்பர் இருக்கும், 20 பங்கு யார் இருப்பா? ஜிங்க் இருக்கும். அப்போ அலாய்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா த மெட்டீரியல் ஆர் த சப்ஸ்டன்சஸ் taken to be in a particular fixed proportion. The next one, heterogeneous. இங்கே போனோம்னு சொன்னால் you may find the two different physical state. இதில் ரெண்டு விதமான சப்ஸ்டன்சஸ் டைப் இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் ஒன்று, கொலாய்ட்ஸ் ஒன்று. சஸ்பென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீட் ஃப்ளோர் இன் வாட்டர். கோதுமை மாவு தண்ணியில் கரைஞ்சி கீழே போய் அப்படியே டெபாசிட் ஆயிரும், மேலே வாட்டர் இருக்கும். தட் இஸ் கால்டு சஸ்பென்ஷன். ஸோ நாம் மிக்ஸ் பண்ண சப்ஸ்டன்சஸ் ஒருத்தர் போய் டெபாசிட் ஆகிட்டாங்க, படிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சஸ்பென்ஷன்ஸ். படிமங்கள் அப்படின்னு சொல்லலாம், வீழ்படிவு அப்படின்னு சொல்லலாம். அதே கொலாய்ட்ஸ். இந்த கொலாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் எதுவும் போய் டெபாசிட் ஆகாது, அட் த சேம் டைம் செட்டில் ஆகவும் செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க். மில்க் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்னு சொன்னோம். இந்த ரெண்டு பேரும் யாரில் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்கன்னா வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகி இருப்பாங்க. பட் ஃபேட்டோ ப்ரோட்டீனோ வாட்டரில் போய் எப்போவுமே தனியாக என்ன செய்யாது? செட் ஆகாது. அந்த வாட்டர் மாலிகுலோடு சேர்ந்து எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக இருக்கும், பட் அனேபிள் டு சஸ்பெண்ட் தம். அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை என்னென்னு சொல்லுவோம்? கொலாய்ட்ஸ். அப்போ கொலாய்ட்ஸ் இஸ் அ ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். பட் சஸ்பென்ஷன் மாதிரி இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன ஆகாது? டெபாசிட் ஆகாது. அட் த சேம் டைம் clouds ஆல்சோ கொலாய்டல் ஃபார்ம். மேகம் இருக்கா? அதுவும். அண்ட் ஐஸ்கிரீம்ஸ், நாம் சாப்பிட்ற ஐஸ்கிரீம், தட் இஸ் ஆல்சோ இன் கொலாய்டல் ஸ்டேட். ஸோ தட்ஸ் ஆல் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் mixtures. The next one, separation of mixtures. So let us discuss about the different techniques by which a mixture can be separated. So இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு suitable physical process வழியாக மிக்சர்ஸை எப்படி செப்பரேட் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ sublimation is the first process. Sublimation என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை யூஷுவலாக ஹீட் பண்ணோம்னா லிக்விட் ஆகும். லிக்விடை ஹீட் பண்ணோம்னா அது வேப்பராக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூபை எடுத்து ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டராக மாறிடும். திரும்ப வாட்டரை பாயில் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ஸ்டீம், வேப்பராக மாறும். இதுதான் ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ். அப்போ சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து வேப்பர், டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகிறப்போ இந்த ப்ராசஸில் போகும். பட் சம் சப்ஸ்டன்சஸ் on heating they do not go to the liquid state but directly goes to vapor state. சில சப்ஸ்டன்சஸை ஹீட் பண்ணோம்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு, திரவ நிலைக்கு போகாமலே நேரடியாக எங்கே போயிடும்? அதோட வேப்பர் ஸ்டேட்டு, வாயு நிலைக்கு போயிடும். அந்த சப்ஸ்டன்சஸை எல்லாரையுமே சப்ளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிம் சப்ஸ்டன்சஸ். நம்ம வீட்டில் இருக்கிற கேம்ஃபர், நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த பூச்சியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாஃப்தலின் பால்ஸ் இதெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா? கேம்ஃபர் கொஞ்ச நாளில் கரைஞ்சி போயிருக்கும்.
naphthalene balls போட்டுட்டு ஒரு 2 months 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் குறைஞ்சிருக்கும். naphthalene camphor இவங்க வேப்பரைஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ சாலிட்லேருந்து டைரெக்டாக எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்களா, தட் இஸ் கால்டு சப்ளிம் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் we are going to take ammonium chloride. Ammonium chloride is a chemical compound. If at all it has impurities, ammonium chloride நமக்கு தேவையில்லாத impurities இருந்தால் அது ammonium chlorideோட பண்புகள் ப்ராப்பர்ட்டியை போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால் என்ன செய்யணும், அன்வான்டாக இருக்கக்கூடிய impuritiesஐ ammonium chlorideல இருந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ நீங்கள் அமோனியம் குளோரைடை ஒரு சைனா டிஷ்ஷில் எடுத்துக்கணும். சைனா டிஷ்னால் ஒரு பவுல் போல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் அமோனியம் குளோரைட் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கோங்க. இந்த சப்ஸ்டன்சஸ்க்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபனல் வச்சு கவர் பண்ணிடுறீங்க. இந்த ஃபனலுக்கு மேலே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, இதை காட்டன் வச்சு பிளாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சைனா டிஷ்ஷை நான் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணேன்னா இது மேலே ஆக்சுவலாக ஒரு ஒயர் கேஸ் ஏதாவது வச்சுருக்கணும், ஒரு சப்போர்ட் வச்சு அது மேலே தான் இந்த சைனா டிஷ்ஷை வச்சு நான் ஹீட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், ஆன் ஹீட்டிங் அமோனியம் குளோரைடு நேராக எங்கே போயிடும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த வேப்பர் ஸ்டேட்டுக்கு போனவங்க இந்த ஃபனலோட சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் டெபாசிட் ஆகிடுவாங்க. பட் இம்ப்யூரிட்டிஸ் அதை ஹீட் பண்ணால் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகாது, இதுக்கும் சைனா டிஷ்லையே தங்கிடும். அப்போ பியோர் சப்ஸ்டன்ஸ் தூய்மையான அமோனியம் குளோரைடு மட்டும் எனக்கு எங்கே கிடச்சிரும், சைட்ஸ் ஆஃப் த ஃபனலில் கிடச்சிரும். அப்போ இந்த ஃபனலை இந்த அப்பேரட்டஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே டெபாசிட் கூலிங் ஆகவுமே திரும்ப எந்த கண்டிஷனுக்கு இது வந்துடுது, சாலிட் ஃபார்முக்கு வந்துடுது. அப்போ இதில் டெபாசிட் ஆன சாலிட் ஃபார்மில் இருக்கிற அமோனியம் குளோரைடை ஸ்க்ராட்ச் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த செப்பரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். த நெக்ஸ்ட் மெத்தட் சென்ட்ரிஃபியூகேஷன். சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்றது ஒரு ரொட்டேட்டரி மெத்தட், இது ஒரு ஃபிசிக்கல் மெத்தட். சென்ட்ரிஃபியூகேட் அப்படின்னா நம்ம வேகமாக ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணுற போது அது அவுட்வேர்டில் ரொட்டேட் ஆகும், வெளியில் போய் வரும். பட் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன ஆகும்னு சொன்னால் அடியில் போய் டெபாசிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்சஸை நான் எடுத்துக்கிறேன், மில்கை எடுத்துக்கிறேன். மில்கை சென்ட்ரிஃபியூகேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் ஒரு டியூபாட்டம் இருக்கும், அதுக்குள்ளே இந்த மில்கை விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா வேகமாக ரொட்டேட் பண்ணுவேன். ரொட்டேட் பண்ணாலே அது அவுட்வேர்டில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆக 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 என்ன ஆகும்னா மில்கில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கிற ஃபேட்டு, புரோட்டீன் இது எல்லாமே அப்படியே ஐசோலேட் ஆக ஆரம்பிக்கும், பிரிஞ்சு க்ரீமாக மாறிடும். அப்போ வாட்டர் அந்த இதிலேருந்து என்ன ஆகிடும், பிரிஞ்சிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள்ஸ், அந்த சாலிட் பார்ட்டிகிள் ஆக்சுவலாக கரைஞ்சி இருக்கும், அந்த கரைஞ்சி இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள்ஸை அதில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை நாம் யூஸ் பண்ணலாம், சென்ட்ரிஃபியூகேஷன். ஆக்சுவலாக சப்ளிமேஷன்னா பதங்கமாதல், சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொன்னால் மைய விலகல் விசை, இது ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸை வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு மைய விலகல் முறை. ஸோ இந்த டெக்னிக் ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகலாம். இதை எங்கெங்கெல்லாம் இந்த மெத்தடை அப்ளை பண்ணலாம்னா மில்க் டைரிஸ், வாஷிங் மிஷின் வேகமாக அந்த ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா சுத்தம். அப்போ என்ன ஆகும்னா அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும், உறிஞ்சி எடுத்துடும். ஆர் வி கேன் சே லெபார்ட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். பிளட் டெஸ்ட், பிளட் இஸ் அ மிக்சர், அதில் நிறைய பிளேட்லெட்ஸ் இருக்குது, ஒயிட் செல்ஸ் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டை ஐசோலேட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம், சென்ட்ரிஃபியூகேஷனை யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் 2 immiscible liquids. ஸோ இதுக்கு பேர் தமிழில் கரைப்பான் சாறு இறக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரைப்பான்னா சால்வெண்ட்டுக்கு தமிழில் கரைப்பான்னு பேர். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த கரைப்பான் முறையை பயன்படுத்தி அதில் கலந்திருக்கக்கூடியவங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். பட் இங்கே 2 லிக்விட்ஸ் இருக்கும். 2 லிக்விட்ஸுமே இம்மிசிசிபிள், 2 திரவங்களும் ஒன்றோடு ஒன்று கலக்காததாக இருக்கணும்.
கலக்காதவங்களை தான் இந்த மெத்தடில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர், ஆயிலும் வாட்டரும் என்ன செய்யாது, மிக்ஸ் ஆகாது. ஆயில் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும். இந்த மிக்சரை அந்த டிவைஸில் எடுத்துக்கணும். அந்த டிவைஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளாஸ்காட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாஸ்க்லேருந்து ஒரு லாங் ஸ்டெம் வரும், இப்படி இருக்கும். இதில் நாம் ஒரு ஓப்பனர் ஸ்டாப்பர் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். சரியா? இதுக்குள்ளே நாம் என்ன எடுத்துக்குப்போம், இந்த லிக்விட் மிக்சரை எடுத்துப்போம். எடுத்துட்டு யூ ஹாவ் டு ஷேக் வெல், நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் வைங்க. ரெஸ்ட்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் லேயர் ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த லேயரில் ஆயில் எப்படி இருக்குது, டென்சிட்டி லோவா, அது வாட்டர் மேலே தனியாக பிரிஞ்சு நிற்கும். வாட்டர் ஹையர் டென்சிட்டியாக, அதிக அடர்த்தியாக, அது அடியில் இருக்கும். அப்போ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் ஹையர் டென்சிட்டி உள்ளவங்க கீழே செட்டில் ஆவாங்க, லோயர் டென்சிட்டி குறைந்த அடர்த்தி உள்ளவங்க மேலே பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ 2 ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க இல்லையா? நவ் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் ஸ்டாப்பர். ஸ்டாப்பரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கலெக்ட் ஆகி இருக்கிற லிக்விட் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம், வெளியில் வழியை விட்டுறலாம். கரெக்டாக இந்த 2 லேயரும் இங்கே மீட் பண்ணுற இடத்துல வரும் பார்த்தீங்களா? அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வெளியில் ஓப்பன் பண்ணோம்னா அந்த செகண்ட் லேயரும் ஃபஸ்ட் லேயரும் கலந்து இருக்கிறது வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா டாப் லேயர் மேலே கலெக்ட் ஆனதை மட்டும் என்ன செஞ்சிடலாம், நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். திஸ் இஸ் வாட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னால் பாய்லிங் பாயிண்ட், டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட், வெப்பநிலை கொதிநிலையில் வேறுபாடு உள்ள ஒன்றோடு ஒன்று நன்றாக கலந்த கரைசல்களை இந்த மெத்தடில் பிரித்து எடுக்கலாம். அப்போ 2 miscible liquids which differ in their boiling point more than 25 Kelvin, அதில் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கரைசல் சொல்யூஷன்ஸோட டெம்பரேச்சர் பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கணும், 25 கெல்வினை விட அதிகமாக இருந்தால் we can make use of simple distillation. இந்த முறைக்கு வாலை வடித்தல் முறைன்னு சொல்லுவாங்க, எளிய வாலை வடித்தல் முறை. ஸோ இங்கே ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இருக்கும். அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் நத்திங் பட் எ ரவுண்ட் பாட்டம்டு ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே நம்ம இந்த மிக்சரை எடுத்துப்போம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். இந்த ஸ்டாப்பர்லேருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு டெலிவரி டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த டெலிவரி டியூப்பை கீழே ஒரு ஃப்ளாஸ்கோடு கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த டெலிவரி டியூபுக்கு வெளியில் என்ன போகும்னா ஒரு கண்டென்சர் இருக்கும். அந்த கண்டென்சர் வழியாக வாட்டர் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும், உள்ளே போய் வெளியில் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டிலேஷன், இந்த ஃப்ளாஸ்க்கு பேர் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு, இதை நல்லா பாயில் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஹீட் பண்ணேன்னா உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் 2 பேருக்கும் 2 டிஃபரண்ட் டெம்பரேச்சர் இல்லையா, எந்த லிக்விடுக்கு குறைவான வெப்பநிலை இருக்கோ அது ஃபஸ்ட்டு என்னாக ஆரம்பிச்சிடும், ஆவி நிலை வேப்பராக மாறிடும். அப்போ வேப்பராக மாறுறவங்க இங்கேருந்து கலெக்ட் ஆகி இந்த டியூப் வழியாக உள்ளே வருவாங்க. ஹாட்டாக இருக்கும் இல்லையா வேப்பர், அதோட பாய்லிங் பாயிண்டோட டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த வேப்பர் இந்த கண்டென்சர் வழியாக வர்றப்போ, கண்டென்சர்னால் குளிர்விப்பான் அப்படின்னு பேர், இந்த குளிர்விப்பான் வழியாக வர்றபோது அதோட டெம்பரேச்சர் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ வேப்பராக வெளியில் வர்றவங்க இந்த கண்டென்சர் வழியாக வர்றபோது கூலாகி லிக்விடாக கலெக்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு காம்போனண்ட் விச் ஹாஸ் த ஹையர் பாய்லிங் பாயிண்ட், அது எதுலையே தங்கிடும், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லையே தங்கிடும். அப்போது 2 மிஸ்சிபிள் சொல்யூஷன், 2 கரைசலும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கணும். கலந்தவங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிஸ்டிலேஷன் வாலை வடித்தல் முறையை யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸை வாலை வடித்தல்னு சொல்லலாம், காய்ச்சி வடித்தல்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், to get distilled water from brackish water. brackish waterனா sea waterனா அர்த்தம். sea வாட்டரில் நிறைய சால்ட் என்னாகி இருக்கும், டிசால்வ் ஆகி இருக்கும். ஸோ அந்த brackish வாட்டரை டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு ஹையர் டெம்பரேச்சர் பாயில் பண்ணோம்னு சொன்னால் அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே, வாட்டர் மட்டும் என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகி இந்த கண்டென்சர் வழியாக வந்து
வடிஞ்சிரும். அந்த வாட்டருக்கு பேர் டிஸ்டில்டு வாட்டர்னு பேர். அப்போ அதில் கரைஞ்சி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ்லாம் இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேயே என்ன ஆகிடும், தங்கிடும். ஸோ we can able to get distilled water or the pure water from the sea water. The next one, fractional distillation. Simple distillation என்ன சொன்னோம், the boiling point must be more than 25 Kelvin for the mixture. ரெண்டு காம்பவுண்ட், ரெண்டு மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் எத்தனை அளவாவது அதிகமாக இருக்கணும், 25 கெல்வினை விட அதிகமாக இருக்கணும்னு சொன்னோம். பட் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் லெஸ் தேன் 25 கெல்வினாக இருந்தால் சேம் டெம்பரேச்சரில் ரெண்டு பேருமே வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அதே டெம்பரேச்சர் அதிக அளவில் வேரி ஆனதுன்னு சொன்னால் ஒரு சொல்யூஷன்லேருந்து ஒரு லிக்விட்லேருந்து இன்னொரு லிக்விடை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். பட் ரெண்டு லிக்விடுக்கும் லெஸ் தென் 25 கெல்வினாக இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டு பேரையும் நீங்கள் பாயில் பண்ணுற போது போத் ஆஃப் தம் கோஸ் டு வேப்பர் ஃபேஸ். அப்போ நான் யாராவது ஒருத்தரை மட்டும்தான் பிரிக்கணும் அப்படின்றப்போ ஐ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் அன் அடிஷனல் டிவைஸ் அலாங் வித் த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க். இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு டெலிவரி டியூபு, வெளியில் வரக்கூடிய குழாய், அதோட ஒரு குளிர்விப்பானை வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படின்ற ஒன்றை இன்சர்ட் பண்ணணும். அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் எப்படி இருக்கும்னா அதுக்குள்ளே நிறைய பிளேட்ஸ் ஆட்டம் இருக்கும். அது ஜிக்ஸாக்காக வேறு வேறு பொசிஷனில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, நீங்கள் பாயில் பண்ணுற போது அந்த வேப்பர்ஸ், மிக்சர் ஆஃப் வேப்பர் ஃபஸ்ட்டு யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் லோவோ அது அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலமுக்கு மேலே போய் கலெக்ட் ஆகிடும். கலெக்ட் ஆகி கீழே இறங்கும். அப்போ நிறைய நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் வழியாக ஏறி போகிற போது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டை லூஸ் பண்ணி கூலாக ஆரம்பிக்கும். இப்போ அடுத்த சொல்யூஷனுக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வேப்பர் திரும்ப ஃப்ராக்ஷனேட்டிங் காலமுக்கு உள்ளே போகும். மேலேருந்து வர்றவங்க கீழேருந்து போகிறவங்க ஒன்ஸ் அகைன் என்ன செய்வாங்க, மேலே போவாங்க, திரும்ப கூலாவாங்க. இந்த ப்ராசஸ் சைக்ளிக்காக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அட் அ பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒன் ஆஃப் த லிக்விட் ஹேவிங் லோயர் பாயிலிங் பாயிண்ட், எந்த லிக்விடுக்கு குறைவான கொதிநிலை இருக்கோ அது என்ன ஆகும், டெலிவரி டியூப் வழியாக வந்து லிக்விடாக கலெக்ட் ஆகிரும். அந்த வேப்பரை கூல் பண்ணுறதுக்கு யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டென்சர், குளிர்விப்பானை வச்சுருப்போம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, செப்பரேஷன் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் ஏர், இந்த டெக்னிக்கை அங்கே யூஸ் பண்ணலாம். The next method of separation is chromatography. This technique is based on the adsorption technique. What do you mean by adsorption? Adsorption அப்படினு சொன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸில் மட்டுமே கலெக்ட் ஆனால் அதுக்கு பேர் அட்சார்ப்ஷன். இன்னொரு வேர்டு இருக்குது, தட் இஸ் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேலே யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் கலெக்ட் ஆகி இருந்ததுன்னா தட் இஸ் செட் டு பி அப்சார்ப்ஷன். பட் ஹியர் வி ஆர் யூஸிங் அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினோமினா. ஒரு சப்ஸ்டன்ஸோட புறப்பரப்பில் மட்டும் ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னால் அதை நாம் என்னென்னு சொல்லுவோம், அட்சார்ப்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக் எடுத்துக்கோங்க. அந்த சாக்கை ஜஸ்ட் இங்கில் டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க, அல்லது ஒரு ட்ராப் இங்கை அந்த சாக் மேலே வைங்க. அந்த சாக் எந்த இடத்துல இங்கு வச்சிங்களோ அதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கோட கலர் உங்களுக்கு வெளியில் மட்டும்தான், சாக்கோட வெளிப்பகுதியில் மட்டும்தான் தெரியும். அதை உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா சாக் ஒயிட் கலரில் இருக்கும். அப்போது இங்கில் இருக்கக்கூடிய அந்த மேட்டர் எதில் மட்டும்தான் கலெக்ட் ஆனது, சர்ஃபேஸ் ஆஃப் த சாக், சாக்கோட பரப்பு, புறப்பரப்பில் மட்டும்தான் கவர் ஆகியிருக்கு. அந்த தான் என்னன்னு சொல்கிறோம், நாம் அட்சார்ப்ஷன்னு சொல்கிறோம். அப்சார்ப்ஷனுக்கு என்ன தெரியுமா சொல்லலாம், ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அது சாலிட் தானே, இங்கே சாக்கும் சாலிட் தான், ஸ்பாஞ்சும் சாலிட் தான். இப்போ ஸ்பாஞ்சை கொண்டு போய் வாட்டரில் டிப் பண்ணுங்க, ஸ்பாஞ்சோட எல்லா பக்கத்துலேயும் வாட்டர் போய் ஆட் ஆகியிருக்கும். தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். அப்படின்னா என்ன,
ஸ்பாஞ்சில் வாட்டர் யூனிஃபார்மாக எல்லா பகுதியிலையும் கவர் ஆகுது. அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். நாம் இப்போ அப்சார்ப்ஷன் பற்றி படிக்கலை, யாரை பற்றி படிக்க போகிறோம்? அட்சார்ப்ஷன் பற்றி படிக்க போகிறோம். இந்த அட்சார்ப்ஷன் டெக்னிக்கை இன்வால்வ் பண்ணுற மெத்தட் எதுன்னு சொன்னால் குரோமோட்டோகிராஃபி. we are going to take the ink. இங்கில் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் காம்போனண்ட்டை பிரிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் we are going to take a paper strip. அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் ஆக்சுவலாக ஒரு குரோமோட்டோகிராம் பேப்பர்னு தான் அதை சொல்லணும். இந்த பேப்பரில் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, யாரை நான் பிரித்து எடுக்க போகிறேனோ அவங்கள எடுத்துக்க போகிறேன். தென் the paper strip is dipped into the solvent. இந்த சால்வெண்ட் யாருன்னா இங்கே வாட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த காம்போனண்ட், இந்த இங்கில் மிக்சர் ஆஃப் த காம்போனண்ட் இருக்குது. அந்த மிக்சர் இந்த சால்வெண்ட்டில் ஒரே அளவுக்கு என்ன ஆகாதுன்னா டிசால்வ் ஆகாது, கரையாது. அப்போது ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இன் சாலிபிலிட்டி இன் எ கிவன் சால்வெண்ட், அதை பேஸ் பண்ணி தான் we are going to make use of this technique. அப்போ ஒரு எந்த மிக்சரை எடுத்துக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் கொடுத்துருக்கிற கரைப்பானில் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக என்ன செய்யாது, கரையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுக்கு தான் கரைவாங்க. அப்போ the difference in extent of solubility is the principle for this method. அந்த தான் அடிப்படையாக வச்சு இதை செய்ய போகிறோம். இப்போ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை கொண்டு வந்து வச்சுட்டோம். we made a ink drop at the bottom of the paper. பேப்பரோட பாட்டமில் வச்சிடணும். இந்த இங்கு என்ன ஆகணும்னு சொன்னால் இந்த பேப்பர்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வைக்கணும். இந்த பாட்டமில் அடியில் டிப்பில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த டிப் ஆஃப் த பேப்பர் எங்கே இருக்குது? சால்வெண்ட்டுக்கு உள்ளே இருக்குது. அந்த மிக்சர் எங்கே இருக்குது? சால்வெண்ட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ என்ன ஆகும்? இந்த சால்வெண்ட் மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சால்வெண்ட் மேலே இந்த கரைப்பான் இந்த பேப்பர் வழியாக பேப்பர் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? சால்வெண்ட்டை உறிஞ்சும் இல்லையா? அப்போ இந்த கரைப்பான் சால்வெண்ட் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி போகிற போது இதில் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் காம்போனண்ட் வேறு வேறு ஹைட்டில் போய் கலெக்ட் ஆகும். see that சப்போஸ் இந்த கலரில் 3 விதமான சப்ஸ்டன்சஸ் டைஸ் இருக்குது, சாயம் இருக்குது அப்படின்னா அது 3 விதமான இடங்களில் கலெக்ட் ஆகும். அப்போ இந்த டாப்பில் கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அவங்க கிரேட்லி சால்யுபிள் இன் சால்வெண்ட், சால்வெண்ட்டில் உடனடியாக கரையக்கூடியவங்க. இந்த பேப்பருக்கு பக்கத்தில் கீழே கரைஞ்சி நிற்கிது பார்த்தீங்களா, கலெக்ட் ஆகி பிரிஞ்சு நிற்கிதுல்ல, இவங்க லெஸ் ரெடிலி சால்யுபிள். அப்போது கொடுத்துருக்கிற சால்வெண்ட்டில் ஒரு மிக்சரை நீங்கள் கரைக்கிற போது அவங்க டிஃபரண்ட்டான ஏரியாவில் கலெக்ட் ஆகுறாங்க, வேறு வேறு பகுதியில் கவரப்படுறாங்க. அந்த பகுதி எதை பொறுத்து இருக்கும்னா அவங்களோட டிஃபரன்ஸ் இன் சால்யுபிலிட்டியை பொறுத்து இருக்கும். இந்த க்ரீன் கலர் ரெடிலி சால்யுபிள் இன் த சால்வெண்ட், ஸோ இட் இஸ் கலெக்டட் அட் த டாப் ஆஃப் த பேப்பர். அதிக அளவில் கரையக்கூடியவங்க பேப்பரோட மேல் பகுதியில் என்ன இருப்பாங்க, கலெக்ட் ஆகி இருப்பாங்க. அப்போ சால்யுபிலிட்டி லெவல் குறைய குறைய அதுக்கு கீழே மற்றவங்களாம் என்ன செய்து வருவாங்க, கலெக்ட் ஆகி வருவாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் குரோமோட்டோகிராஃபி. இதில் நம்ம பேப்பரை யூஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. These are the different techniques used to isolate the different components of the mixture. Okay students, let us close our today's session. இந்த சாப்டரில் கண்டிப்பாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லையும் இவங்க எல்லாரை பற்றியும் படிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே சாப்டர் ஒன்ஸ் அகைன் நீங்கள் எந்த கிளாஸில் படிக்க போகிறீங்க, சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லையும் படிப்பீங்க, அங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸை நாம் முடிச்சுக்கலாம். Let us meet in our next class. The same chapter we have to complete still more topics. அதை நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Until then, bye bye.